ஏற்படாது. அப்போ அதை எதுக்கு பண்ணணும்னா, இந்த அருளிச் செயலை சேவிக்கக்கூடியதான கூட்டத்தாருக்கு எந்தவித தீங்கும் வந்துடக்கூடாது. அதுக்கு எந்த விதமான கண் எச்சிலும் பட்டுவிடக்கூடாது. அவளுக்கு திருஷ்டி தோஷம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மணவாள மாமுனிகள் ஆச்சரியமான ஒரு விஷயம் பிரபந்தத்தை அவர் அருளிச் செயல பூர்வர்கள் அருளிச் செய்தான பிரபந்தத்தை தொகுத்து கொடுத்தார். அந்த நூலுக்குத்தான் இயல் சாத்துன்னு பேரு. அந்த இயல் சாத்து என்கிறதான கிரந்தம் அதுல அவருடைய வச்சனமே ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே இருந்த பிள்ளவரங்காவலிதாசர் என்ன, வகுளாபரண பட்டர் என்ன, இன்னும் ஒவ்வொருத்தர் பின்பழகலாம் பெருமாள் சீயர் என்ன, இப்படி வரக்கூடியதான பிரகாலதாசர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர்களெல்லாம் அருளிச் செயல் விஷயமாக அருளிச் செய்தான அந்த பிரபந்தங்களுக்கெல்லாம் இருந்து தொகுத்து அதை முழுக்க பார்த்தல் என்று சொன்னால் வாழி 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 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லக்கூடியதான் இந்த இடத்துல. நன்னும் திருவிளையோம் நானிலத்து எவ்வுயிர்க்கும் ஒன்றும் குறைவில்லை ஓதினம் புன்னமெடுத்தார் அடி சேர் ராமானுசன் தாழ் பிடித்தார் பிடித்தாரை பற்றி. இப்ப அடியன் பஞ்சமோபாயம் சொன்னா அந்த இடத்துல காட்டுட்டார் பாருக்கா, ராமானுசன் தாழ் பிடித்தார் பிடித்தாரை பற்றி. அப்புறம் வாழி திருக்குருகூர் வாழி திருமடிசை வாழி திருமல்லி வடநாடி சுழிபொருத்த நீர் பொன்னி தென்னரங்கன் தன்னை வழிபறித்த வாழன் வழி. திருநாடு அந்த இடத்துல சொல்லும் பொழுது திருக்குறுகூரை சொல்றாரு, திருவாலியை சொல்றாரு, ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணின இடங்கள்லாம் சொல்றாரு. திருப்பொருணல் வாழி திருநாட்டு சிட்ட தமிழ் வாழி வாழி சடகோப்பட்ட தமிழ் பாவிசை பரகால நின்னில் தமிழ் பாவிசை அப்படி சொல்லிட்டு கடைசியில வாழியரோ தென்புதுவை வாழியரோ தென்குருகை வாழியரோ தென் குறையல் மாநகரம் வாழி 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 வாழியரோ தக்கோர் பரவும் தடம் சூழ் பெரும்பூதூர் முக்கோல் பிடித்த முனி வாழி. அப்புறம் அந்த இடத்துல சேர்க்கிறா, முடியை கடக்கும் பெரும்புகழான் வெஞ்சமு குறும்பாம் குடியை கடக்கணும் கூறத்தாழ்வான் சரண் கூடியவன் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடி ராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல். அவருடைய துவயத்தை பாடுவதை தவிர ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று சொல்வதை காட்டிலும் வேற நமக்கு விஷயம் இல்லைன்ட்டார். வழியை கடத்தல் எனக்கு இனி யாதும் வருத்தம் என்றே அதை அமுதனார் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அந்த இடத்துல சேர்க்கிறார், இதை தொகுக்கிறார் மணவாள மாமுனிகள். அதுக்கப்புறம் ஊழிதோர் ஊழி உலகமைய உம்பர்களும் கேட்டுய அன்பினாலே வாழியனும் பூதம் பேர் பொய்கமாறன் மடிசேர்கோன் பட்டபிரான் மங்கவேந்தன் கோழியர்கோன் தொண்டர் துகள் பாணன் கோதை குலமுனிவன் கூறிய நூலோதி வீதி வாழி என வருந்திரளை வாழ்த்துவார் தம் மலரடி என் சென்னிக்கு மலர்ந்த பூவே என்று இந்த ஆழ்வார்களுடைய சீசுக்திகளும் அருளிச்செயல் சீசுக்திகளும் என்னைக்கும் வாழணும். இதுக்கு எந்த விதமான தோஷங்கள் ஏற்படக்கூடாது. இவர்களுக்கு என்னைக்கும் ஒரு திருஷ்டியானது ஏற்படக்கூடாது. இதை காப்பாற்ற வேண்டியது இந்த பிரபன்னர்களுடைய கர்த்தவியம் என்று நமக்கு ஆச்சாரியர் காண்பிக்கும் விதமாக ஒரு இயல் சாத்தை தொகுத்து கொடுத்தார். அந்த இயல் சாத்தை நம்ம எப்படி சேவிக்கிறோங்கிறதா இப்ப அதுல முக்கியம். சன்னதிகள்ல 4000 கிரமம் முடிஞ்சு சேவிக்கிறதுன்னு ஒரு கிரமம் உண்டு. ஆனா நம்முடைய சம்பிரதாயத்துல இந்த ஓரான் வழி பரம்பரையுடைய சம்பிரதாயத்துல பாருங்க, எப்படின்னா நம்ம ஆத்துல பார்த்தேன்னு சொன்னா நம்ம ஆத்துல வரக்கூடியதான நல்லவைகள் நமக்கு பரமபதம் கூட நல்லதுதான். அதனால ஆச்சாரியன் திருடி அடைஞ்சா நம்ம யாரும் பெரியவாள்லாம் கெட்டதுன்னு சொல்ல மாட்டாச்சு. பிரபன்னல்ல நல்லது கெட்டதே கிடையாது, எல்லாமே நல்லதுதான். இங்க கெட்டதுங்கிற அம்சமே லவலேசம் இந்த இடத்துல கிடையாது. பரமபதிச்சா ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சுட்டானா அது ஆச்சாரியன் திருவடி அடைந்தது அப்படிங்கிறது நம்ம ஆச்சாரியர் கொண்டாடிதான் பேசுறா. அந்த பிரம்மரதம் என்னெல்லாம் பண்ணி சொல்றா. அப்படி பண்ணும் பொழுது கடைசியில கரும்பு எடுத்து சந்தோஷத்தை உடைச்சி போடும்போது என்ன செய்யறா, இயல் சாத்தி வைக்கிறாள். நல்லா கவனிக்கணும். அதுல கூட நமக்கு வாழ்வும் சாவும் எல்லாமே அருளிச் செயலோடு சேர்ந்ததுதான். அருளிச் செயல் இல்லாமல் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுதான் இயல் சாத்தினுடைய தாற்பயம். அதனால இயல் சாத்து சேவிக்கிறதுங்கிறதான கிரமத்தை உண்டாக்கினதே இதற்கு எந்த குறைவும் என்னாலும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே பண்ணப்பட்டதான உயர்ந்ததான ஒரு கிரந்தம். அதனால மணவாள மாமுனிய தமிழ் பிரபந்தங்கள் அவர் ஆரணத்துக்கு பண்ணதான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப பிரதானமான அம்சமாக இப்படி பார்த்தோம்னா ஜீயர்களுடைய திருவாராதன கிரமம் என்ன, இயல் சாத்து என்ன, இந்த 2 கிரந்தங்களுக்கு இப்படிப்பட்ட பெருமையானது இன்னும்